மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கரங்களுக்கு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. அடியான இந்த இடத்துல ஊழியம் செய்யும்படி கிருபதாரும் பெலன்தாரும் நீரே எங்களை நடத்தும். எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நான் வாசிக்கிற வேத வசனம், இயேசு உயிர் தெழுந்து பின்பு 40 நாளாய் பூமியிலே மனிதர்களுக்கு தரிசனமானா. ஆண்டவர் அந்த தரிசனமாகிற 40 நாள் பூமியிலே இருந்து தரிசனமாகிற நாட்களிலே செய்த ஒரு 7 விதமான ஒரு ஊழியம், அவர் செய்த 7 விதமான காரியம். அல்லேலூயா. இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரி காரியங்களை செய்துட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போனார் என்று நம்முடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் உயிர் தெழுந்து பரமேறுவதற்கு முன்பதாக செய்த ஒரு 7 விதமான ஊழியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து முதலாவது யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் முதல் ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் தன்னை முதலாவது வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக இருந்தார். அல்லேலூயா. கடவுள் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு இரக்கமுள்ள ஒரு தெய்வம். ஆமேன். அதனாலே ஆண்டவர் ஒரு இந்த மகதலேனா மரியாளுக்கு முதல் கடவுள் தரிசனமானார். இந்த மகதலேனா மரியாள் கடவுள் மேல ரொம்ப ஒரு அன்புள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள். இந்த மகதலேனா மரியாளுக்கு 7 பிசாசு பிடித்தவளாக அவள் இயேசுவிடத்திலே வந்த பொழுது அந்த 7 பிசாசுகளும் அவளை விட்டு போனது. அவள் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாள் இந்த பூமியிலே. ஸ்தோத்ரா. அதனாலே ஆண்டவர் மரித்த பொழுது அதிகமாய் ஒரு அழுத ஒரு பெண் யார் என்றால் இந்த மகதலேனா மரியாள் தான். ஆமேன். ஆண்டவரை நினைச்சு அதிகமா அழுத ஒரு பெண் யார் என்றால் அது மகதலேனா மரியாள். அல்லேலூயா. அவங்களுடைய தாயை நாம அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அடுத்த மக்கள், ஆமேன், ஆண்டவர் ஊழியம் செய்த மக்கள் மத்தியிலே, ஆமேன், ஆண்டவரை நினைச்சு அவருடைய மரணத்தை நினைச்சு அதிகமாய் துக்கப்பட்டு ஆமேன் அழுத ஒரு பெண்ணை யார் என்றால் அது மகதலேனா மரியாள். அதனாலதான் ஆண்டவர் அவளுக்கு முதலாவது தரிசனமாகிறார். அல்லேலூயா. கடவுள் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு இரக்கமுள்ள ஒரு கடவுள், ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம். அதனாலே அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் தேற்ற வேண்டும் என்று அவளுக்கு தேவன் தரிசனமானார். அல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள், ஸ்தோத்திரா, அவளை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவள் அழுது கொண்டே இருந்தாள். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய்
2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். இந்த 2 தூதர்களும் ஆமென் கல்லறைக்குள்ளே, அந்த நாட்களில் இருந்த கல்லறை எப்படின்னா ஒரு மலைய குகை மாதிரி குடைஞ்சு அதுக்குள்ளே அந்த சரீரத்தை வைத்துட்டு அந்த வாசலுக்கு ஏற்ற ஒரு ஒரு அச்சு மாதிரி கல்லை கொண்டு வந்து அதில் மூடி விடுவார்கள். அதுதான் அந்த நாட்களில் யூதர்களுடைய கல்லறை. ஆக அந்த குகைக்குள்ளே ஒரு கால் மாட்டிலே ஒருவனும் தலைமாட்டில் ஒருவனுமாக 2 தூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக அந்த தூதர்கள் கேட்கிறார்கள், ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அவள் யாருக்காக அழுகிறாள்? யாரை நினைத்து அழுகிறாள்? இயேசு இறந்து விட்டார் என்று அழுகிறாள். அல்லேலூயா. ஆகவே இறந்த கடவுளை நினைத்து, இறந்த இயேசுவை நினைத்து அந்த ஸ்திரீ அழுகிறாள். ஆனா தூதர்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் அழுகிறாய்? இதே கேள்வியை இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறார். ஆமென். ஸ்திரீயை நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஒரு கேத வீட்டுக்கு போறோம். ஒரு கேத வீட்டில் நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் நம்ம இந்த கேள்வியை கேட்போமா? நீங்கள ஏன் அழுதுகிறீங்க கேட்போமா? கேட்க மாட்டோம். என்ன அழுகிற அது சூழ்நிலை, அழுகுதாங்க. அல்லேலூயா. இப்ப இயேசு மரித்துட்டார் என்று நினைச்சு அவள் அழுகிறாள். தூதர்களும் கேட்கிறார்கள், இயேசுவும் கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதுன்னா, உயிரோடு இருக்கிறவருக்காக நீ ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. உயிருள்ள தெய்வமா இயேசு இருக்கும் பொழுது செத்துட்டேன் என்று நீ அழுவதிலே ஆமென் அது கொஞ்சம் தவறா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன, இயேசு உயிருள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆனா நீ இறந்துட்டாய் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு நாம இயேசு ஒரு தடவை தான் மரித்தார். அல்லேலூயா. யாருக்காக மரித்தார்? நம்முடைய பாவத்துக்காக ஒரே தரம் மரித்தார். அவர் திரும்ப திரும்ப மரிப்பது கிடையாது. அல்லேலூயா. ஆனா இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்லி அழுகலாம். என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார். ஆனா இன்றைக்கு இயேசு இறந்துட்டார். நான் இன்றைக்கு நான் அழுகணும். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், நான் அழுகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இவர் கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. பாருங்கள், நீ அழுவது நியாயம்தான், அழுகு அப்படின்னு சொல்லல. நீ ஏன் அழுகிறாய்? இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஒரு கேத வீட்டுல போறோம், ஸ்தோத்திரா, அழுதுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பையன் உயிரோடு வந்துட்டான். உயிரோடு வந்து அவன் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மரித்தவன் எந்திரிச்சு குழம்பு சோறெல்லாம் வச்சு மீன் பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த அழுது எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கரெக்டா? கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா மகன் உயிரோடு வந்துட்டா, நீங்க எல்லாம் சிரிக்கணும் அல்லவா? நீங்க எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும் அல்லவா? ஆகவே இதை பார்க்கும்போது அங்கே ஒரு ராங். ஆமென். ஸ்தோத்திரா. ஒரு காரியம் வேறு மாதிரி இருக்கிறது, இன்னொரு காரியம் வேறு மாதிரி இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவன நினைச்சு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. மரித்து கிடந்தா அழுகிறது ரைட். நீங்க ஏன் அழுகிறேன்னு கேட்டா, இவனை பிடிச்சி அங்க பனை மரத்துல கட்டி வைங்க சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவ தூதர்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் அழுகிறாய்? ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய்? ஆக கடவுள் எதுக்காக அந்த மகதலேனா மரியாளை சந்தித்தார் என்றால், அவள் இனி அழுக கூடாது என்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். இயேசுவை நினைத்து அவள் அழுக கூடாது. நான் உயிருள்ள ஒரு தெய்வம். ஆமென். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த வேதத்தை அறியாதவர்கள் தான், இயேசு இன்றைக்கு மரித்துட்டார், அழுகுவோம். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார், எல்லாரும் அழுகுவோம் அல்ல. ஒரே ஒரு நேரம் மரித்தார், ஒரே ஒரு தடவை உயிர் தெழுந்தார். அவர் என்றைக்கு மரிப்பதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி நாம் அழுக வேண்டும் என்றால், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார். அல்லேலூயா.
ஆமென். என்னுடைய சாபங்களுக்காக இயேசு மரித்தார். அது டெய்லி சொல்லி அழுகலாம். அல்லேலூயா. ஆமென். அந்த நாள் அல்ல, டெய்லி சொல்லி ஜெபத்தில் அழுகலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்திலே நம்முடைய பாவத்துக்காக மரித்தார், நம்முடைய சாபங்களுக்காக மரித்தார். ஆகவே அதை நினைத்து நாம் டெய்லி அழுகலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளை ஆமென் நீங்கள் ரொம்ப கவனமாக வளர்க்கணும். ஆமென். ஸ்தோத்ரா. சில பிள்ளைகளுடைய மரணங்களை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் ஆமென் வளர்ப்பிலேயே சரியில்லை, கீழ்ப்படிதல் இல்லை, சொல்றதை கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனை கனம் பண்றது இல்லை, சகோதரர்களை நேசிக்கிறது கிடையாது, எப்படி வாழணும் என்கிற ஒழுக்கம் இல்லை. அல்லேலூயா. ஒரு கரடு முரடான வாழ்க்கை, அது இடையிலேயே உயிர் போயிரும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. இந்த உலகம் என்பது அவன் மனிதர்களை கொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் மனிதனை கொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகளை சிறு வயதிலேயே ஒழுக்கமா வளர்க்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். மனம் போன போக்குல பிள்ளைகளை வளர்க்க கூடாது. அல்லேலூயா. நான் எச்சரிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரா. நான் உங்களை எச்சரிக்கிறேன். உங்கள் கையில கொடுத்த பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கமா வளர்க்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமா வளர்க்கணும். இந்த மாதிரி சபையில வச்சு வளர்க்கணும். அல்லேலூயா. வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு சில பேர் வசனம் சொல்லுவதற்கு தெத்துனாங்க. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை எல்லாம் பாராட்ட முடியாது. ஒரே ஒரு வசனம் சொல்ல முடியாதா? அல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு ஆமென் படுத்து கிடக்கும் போதும், அல்லேலூயா, அது எழுந்திருக்கும் போது இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்லு. ஆமென். அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்றாரு, ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் எங்க அம்மா எங்களுக்கு சோறு தருவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மார்த்தாண்டத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் இங்க வந்தாரு. ஆமென். சசின்னு சொல்ற ஊழியக்காரர். அவர் சொன்னார், எங்க அம்மா எங்களை நல்லா படின்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா பைபிள் படிங்கயான்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போங்கன்னு எங்க அம்மா எங்களை வற்புறுத்த மாட்டாங்க, ஆனா சபைக்கு போங்கன்னு எங்க அம்மா எங்களை வற்புறுத்துவாங்க. ஆக பிள்ளைகளை இந்த மாதிரி சபையில வைத்து வளர்க்கணும். அல்லேலூயா. கண்டிப்போடு வளர்க்கணும். ஏனோ தானே வளர்க்க கூடாது. அல்லேலூயா. நானும் கொஞ்சம் மோசமான ஆளு, பிள்ளைகளை வளர்க்கறது இல்ல. அல்லேலூயா. யாராவது தவறா நடந்தா அடிக்க கூட செஞ்சிருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். என் பிள்ளைகளை அடிப்பேன், எங்க அண்ணன் பிள்ளைகளை அடிப்பேன், அக்கா தங்கச்சி பிள்ளைகளை அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆமென் ஒரு உரிமை பிள்ளைகள் மேல் இருக்குது. அதே நேரத்தில் விசுவாச பிள்ளைகள் மேலும் கையை நீட்டுவேன் சரியில்லைனா. அல்லேலூயா. கல்யாணம் முடிச்சதும் பார்க்க மாட்டேன், கல்யாணம் முடிக்கலைன்னு சொல்றதையும் பார்க்க மாட்டேன், எல்லார் மேலேயும் கை நீட்டிடுவேன். சரியா பேச தெரியணும், சரியா வளரணும், நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு குடும்பத்தை கொண்டு போகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? சில பேருடைய மரணங்க இடையில நிக்கிறது. அது ஏன்? சில பேருடைய வாழ்க்கை பாதியில மரணத்துக்குள்ள போகுது. அது ஏன்? சொல்றதை கேட்கறதே கிடையாது, கீழ்ப்படிதல் இல்லை, தாய் தகப்பன் சொல்றதை கேட்கறது கிடையாது, பாஸ்ட் சொல்றதை கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு ஊழியக்காரங்க சொல்றதை கேட்கறதே கிடையாது, என்ன சொன்னாலும் காதுல ஏறாது. அல்லேலூயா. அது காத்தோட அடிச்சு கூடி ரத்தம் வந்துடணும். அப்புறம் என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்? நாச்சியப்ப, கரெக்ட் தானா? நாச்சியப்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். காதுல ரத்தம் அடிக்குது, என்ன எங்க பாஸ்ட் அடிச்சு போட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காதுல சொல்றதை கேட்கறது கிடையாது, அதனால இடையிலே செத்து போயிடுறானே. அல்லேலூயா. நான் சொல்றது என்னன்னா, எவ்வளவு ஆலோசனை சொன்னாலும் ஆமென் நல்ல பக்தியா வாடா, இல்ல வளர்றா, மனைவியை கூட்டிட்டு வந்து சபையில நீ பக்தியோடு வாழு அப்படி சொன்னால எதுவுமே கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. அதனால இடையிலேயே மரணத்தை சந்திச்சிடுறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவம். ஆமென். அதனால தெய்வ பிள்ளைகளே,
ஆமே, நான் உங்களை ஒரு எச்சரிப்போடு சொல்லுகிறேன். உங்க கையில கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை அவன் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவனை ஒழுக்கமா வளர்க்க பழகு. ஹல்லேலூயா. நல்லா பேச பழகு. ஹல்லேலூயா. உன் கையில 5 கோடி ரூபாய் இருந்தாலும் நீ நல்லா பேச தெரியலைனா நீ ஒரு மிருகத்துக்கு சமம். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா பேச தெரியணும், நல்ல அன்பா பழக தெரியணும், அன்பா பேச தெரியணும். சாபங்களை சம்பாதிக்க கூடாது, பாவத்தை சம்பாதிக்க கூடாது. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாபங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென். ஆக இயேசு சிலுவையிலே என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார் என்று நினைச்சு அழுகணும். ஆமென். என்னுடைய சாபம், அதுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். சாபம் சொன்னா நம்ம வாழ்க்கையில் வர்றது கிடையாது. நம்முடைய அப்பா, நம்முடைய அப்பாவுடைய அப்பா, அவங்க அப்பாவுடைய அப்பா, அதுதான் சாபம். தலைமுறை தலைமுறையா வரும். நீ நல்லா வாழ நினைச்சாலும் வாழ முடியாது. ஏன்? அந்த சாபம் உன்னை அப்படியே தப்பா இழுத்துட்டு போகும். அல்லேலூயா. உடைய தவறான பாதையில கொண்டு போகும். ஆக ஒரு மனிதன் இயேசுவை நினைச்சு அழுகணும். எதுக்காக? இன்னைக்கு செத்த நாள்னு சொல்லி அல்ல, இயேசு என்னுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆக இந்த மகதலேனா மரியாள், ஸ்தோத்திரா, இயேசு இறந்துட்டார் என்று அழுகிறாள். ரொம்ப பாசமுள்ள ஒரு பெண்ணு தான், ஒரு அன்பான ஒரு பெண்ணு தான். ஆனா கேள்வி எப்படி இருக்கிறது? நீ ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. தூதர்கள் கேட்கிறார்கள், நீ ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஹல்லேலூயா. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பாருங்க, இயேசு அவளை தேடி வருகிறாள். ஏன் இயேசு தேடி வருகிறாள் என்றால், இனி அவள் அழுகாமல் இருக்கணும் என்பதற்காக. அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அழுகிறவர்கள் அழுகாமல் இருக்கணும், வேதனைப்படுகிறவர்கள் வேதனைப்படாமல் இருக்கணும், துன்பப்படுகிறவர்கள் துன்பப்படாமல் இருக்கணும் என்பதற்காக இயேசு அந்த மகதலேனா மரியாளை தேடி வருகிறாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு அவளை தேடி வந்து, ஆமென், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? இயேசுவும் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. இதிலிருந்து என்ன நாம் புரிந்து கொள்ளுகிறோம்? ஆமென். நீ அழுவது உயிரோடு இருக்கிறவரை நினைத்து நீ அழுகிறாய், அதனால் ஏன் அழுகிறாய்? ஆனா இயேசு சந்திக்கிறதனுடைய நோக்கம் என்ன? அவள் கண்ணீரை துடைப்பதற்காக. அல்லேலூயா. அவள் அழுகாமல் இருப்பதற்காக. ஆமென். ஆண்டவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் நமக்கு புரிகிறதா? அவள் அழுகாமல் இருக்கணும், அவள் மகிழ்ச்சியா இருக்கணும், அவள் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக இயேசு அவளை தேடி வருகிறார். அதனால் இயேசு கேட்கிறார், நீ ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அவள் இயேசுவை, ஆமென், இயேசுவாக கண்ட பொழுது, அல்லேலூயா, அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ரபூனி, போதகரே என்று அவள் கூப்பிடுகிறாள். அல்லேலூயா. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, என் சகோதரிடத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கு
உங்கள் பிதாவினிடத்திற்கு என் தேவனிடத்திற்கு உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இயேசு சொல்றத பாருங்க, என்னுடைய பிதா உங்களுடைய பிதா, என் தேவன் உங்கள் தேவன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆமென். நமக்கு கடவுள் யாரு? நமக்கு ஆண்டவர் யாரு சொல்லுங்க? பிதாவாகிய தேவன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நமக்கு கடவுள்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். குல தெய்வம் என்று எங்கேயோ ஒரு இடத்துல மாசம் மாசம் போறது இல்லை, வருஷம் போறது இல்லை. ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்லுகிறார், என்னுடைய தேவன் உங்களுடைய தேவன், என்னுடைய பிதா உங்களுடைய பிதா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஒருத்தர் ஜெபம் பண்ணினா அது பிதாவை நோக்கி ஜெபிக்கிறது அர்த்தம். பிதாவை நோக்கி ஒருவர் ஜெபம் பண்ணினா அது இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில் எங்கேயோ அந்த பட்டி இந்த பட்டி. ஹல்லேலூயா. ஆமென். அந்த பட்டியில அந்த பட்டி இந்த பட்டியில தெய்வம் இருக்குன்னு ஆண்டவர் இயேசுநாதர் சொல்லி கொடுக்கல. உன் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய ஆண்டவர் தான் உங்கள் ஆண்டவர், என்னுடைய பிதா தான் உங்கள் பிதா என்று இயேசு அந்த மகதலேனா மரியாள் இடத்துல சொல்லுகிறார். இந்த மாதிரி பைபிளை கையில வச்சுக்கிட்டா அந்த பட்டி இந்த பட்டின்னு சொல்லி போயிருக்காங்க. ஹல்லேலூயா. மலையாளத்துல பட்டினா ஆமென் நாயின்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு அநேக மனிதர்கள் ஆமென் அந்த பட்டி இந்த பட்டின்னு ஆமென் ஸ்தோத்திரா வேன் பிடிச்சு போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசர்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், மகதலேனா மரியாள் மகிழ்ச்சி ஆயிட்டா, சந்தோஷம் ஆயிட்டா. அவள் மகிழ்ச்சியோடு சீசர்களை பார்த்து ஓடுகிறாள். ஹல்லேலூயா. இயேசுவை நான் கண்டேன் ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவை நான் முகமுகமாய் பார்த்தேன் ஐயா என்று சீசர்களை பார்த்து சந்தோஷமா ஓடி சொல்லுகிறார். அந்த ஓட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் சபைக்கு வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கவலையா வருவாங்க. அவங்க அந்த வாசல் நுழையும் போதே தெரியும், ஆமே ரொம்ப கவலையோடு முகத்தை வச்சுக்கிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆமென். ஏன் நாங்க பதில் சொல்லிட்டு மாட்டிக்கிற மாட்டோம். ஹல்லேலூயா. வாசலுக்குள்ள நுழையும் போதே கவலையோடு வருவாங்க. ஆனா மகதலேனா மரியாள் இயேசுவை பார்த்துட்டு எப்படித்தான் ஓடுகிறார்? மகிழ்ச்சியோடு ஓடி போய் சீசர்களுக்கு அறிவிக்கிறார், நான் இயேசுவை கண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மக்களிலும் மகிழ்ச்சியோடு வாழுகிறது யாருன்னா இயேசப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சபைக்கு போற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சந்தோஷமா வாழ வேண்டிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்தா தெரியுதா? பாருங்க, முகத்தை லேச தெரியும் பாருங்க. நான் சொன்னதுக்காக பாருங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர. சந்தோஷமா இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். கொஞ்சம் மூஞ்சியை பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. இது முயல் பிடிக்குமா பிடிக்காதா? மகிழ்ச்சியை பார்த்தா தெரியும். ரட்சிப்பு இருக்கா இல்லையா? ஏசப்பாவை பார்த்தாங்களா பார்க்கலையா? ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியாள் ஆமென் மகிழ்ச்சியோடு ஓடுகிறார், நான் இயேசுவை கண்டேன். ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய சபையில, பரிசுத்தமான சபையில, தேவனுடைய சபையில இருக்கிற பிள்ளைகள் அது எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஹல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லா சிரித்து கொண்டு அப்பாவை மகிழ்ச்சியோடு துதிங்க. ஹல்லேலூயா. என் இயேசு உயிரோடு இருக்கிறா, என் இயேசு உயிரோடு இருக்கிறா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவளுடைய அழுகையை, அவளுடைய கண்ணீரை, அவளுடைய கண்களில் இருந்து வடிகிற கண்ணீரை ஆண்டவர் துடைக்கணும் என்பதற்காக அவளுக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சீசர்களுக்கு தரிசனமாகவில்லை? சீசர்கள் யாரும் அழுகவில்லை. சீசர்கள் எல்லாரும் ஆமென், அவர்கள் ஒரு ரூம்ல, ஒரு அறையில அவங்க எல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்க. ஆனா மகதலேனா மரியாள் அதிகாலையில இருட்டோடே கல்றையில வந்து இயேசுடைய சரீரத்துக்கு தூப வர்க்கமிட அவள் வந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அவளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? தூதர்கள் அவளை பார்த்து கேட்கிறார்கள், நீ ஏன் அழுகிறாய்? ஹல்லேலூயா. ஆமென். அதனாலே நமக்கு வேதத்திலிருந்து ஒரு அர்த்தம் புரிகிறது. இயேசு மரித்ததை நினைச்சு அழுக கூடாது. ஹல்லேலூயா. அப்ப எதுக்காகத்தான் அழுகணும்? என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்று சொல்லி டெய்லி அழுகலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அவள் கண்ணீரை தேவன் துடைப்பதற்காக, அவளை உயிரோடு இயேசு இருக்கிறார் என்று அவளை மகிழ்ச்சி படுத்துவதற்காக, அவளுடைய துக்கங்களை ஆண்டவர் சந்தோஷமா மாற்றுவதற்காக, அந்த நோக்கத்தோடு தான் இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். ஆகவே இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஏனென்றால் இயேசுடைய இருதயம் நமக்கு புரிகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் புரிகிறது, அவருடைய எண்ணம் புரிகிறது. ஆக இயேசு ஒருவர் தான் உன்னை நல்ல வாழ வைப்பார். ஹல்லேலூயா. மத்த யாரையும் நம்பிராத இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை எப்படி கவத்தலாம்? ஆமென். உன்னை எப்படி கஞ்சாவுக்கு அடிமையாக்கலாம், உன்னை எப்படி கோற்றுக்கு அடிமையாக்கலாம், உன்னை எப்படி கட்டிங்கிக்கு அடிமையாக்கலாம், எப்படி சீரட்டுக்கு உன்னை அடிமையாக்கலாம், அதுல கவனமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தாய் ஒரு தம்பியை பார்த்து சொல்றாங்க, அவன் நீந்தாண்டா என் மகனை கூட்டிட்டு போய் குடிக்க பழக்கின அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் கையில காசை வச்சுக்கிட்டு அலைகிறான். ஏன்? அடுத்தவனை நம்ம போல என்ன செய்யணும்? குடிக்க வைக்கணும் என்பதற்காக கையில காசை வச்சுக்கிட்டு அலைகிறான். ஆமென். யாரெல்லாம்? அவன் உங்களுக்கு தெரியும், அது மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம். ஆனா அது லூசிபருடைய பிசாசுகளுக்கு தலைவன் தான். அவனுக்குள்ளே இருந்து செயல்படுவதெல்லாம். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், உன் குடும்பத்தை எப்படி நாசமாக்கலாம். ஹல்லேலூயா. யாராவது ஒரு 10 ரூபா சாப்பிட காசு இல்லைன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டிக்கு காசு காட்டு கேட்டா உடனே கொடுப்பாங்க. அது ஏன்? அது சாத்தான் அவ்வளவு மும்முரமா தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. யாராவது கேட்டு ஒரு அரிசிக்கு வாங்க காசுல 50 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு கட்டிங் வாங்க காசுதான், ஒரு கோட்டு வாங்க காசுதான் கேட்டு பாருங்க, அவன் கண்டிப்பா செய்வான். ஏனென்றால் சாத்தான் அவ்வளவு தன்னுடைய வேலையை தீவிரமா செய்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா. அதனாலே மதுபானத்துக்கு விலகி ஓடுங்கள், விபச்சாரத்துக்கு விலகி ஓடுங்கள், கஞ்சாவுக்கு விலகி ஓடுங்கள். ஆமென். பாவ வாழ்க்கைக்கு விலகி ஓடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் உன்னை நல்லா வாழ வைக்கிற ஒரு தெய்வம். அதனாலதான் அவளை தேடி வந்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசி. இந்த வேதம் கையில இருக்கட்டும். இந்த வேதத்தை நீ வாசிச்சுன்னா நீ நல்லா வாழுவ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாவத்துக்கு அடிமையாகிறாங்க. சில சம்பந்தங்க பேசுகிற ஆட்களை பார்த்துருக்கிறேன். சம்பந்தம் பேசுகிற ஆட்களை. ஆமென். சம்பந்தம் சொன்ன உடனே சில பேர் கவனமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க இப்போ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? யாரப்பா இப்போ குடிக்காம இருக்கிறா? கூடப்பா. யாரு இப்ப குடிக்காம இருக்கிறது? பையன் இல்ல, எல்லாரும் குடிக்கதா செய்யறா. கூடப்பா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏழையா இருந்தாலும், ஆமென், கருப்பா இருந்தாலும் குடிக்காம இருக்கிறானா அவனுக்கு தான் உன் பிள்ளைய கொடுக்கணும். ஹல்லேலூயா.
ஆமே, ஏழையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் குடிக்காம இருக்கிறானா, அவனுக்கு நீ தைரியமாகவும் பிள்ளையை கட்டி கொடுக்கலாம். 100 ரூபா உழைச்சு கொடுத்தா போது, என் பிள்ளைக்கு சோறு கொடுத்தா போதுன்னு. அல்லேலூயா. காசு இருக்குன்னு நினைக்காத. அல்லேலூயா. காசை கொண்டு குப்பையில போடு. அல்லேலூயா. ஆமென். காசு இருக்குது, பெருமை, பணம், அதெல்லாம் பார்க்காத. ஆமென். எந்த ஒரு பாவத்துக்கு அடிமையாகாம இருக்கிறானா, நல்ல ஒழுக்கமா வாழ்றானா, அதை மாத்திரம் பாரு. அல்லேலூயா. எனக்கு பொண்ணு கொடுத்த மாமா அவர் சொன்னாரா, அவர் சொல்லுவாரா, கல்யாணம் முடிச்ச பின்னாடி தான் அந்த கதையை கேட்டேன். அவன் நான் இப்படிதான் மருமகனை பார்ப்பேன், குடிக்காம இருந்தா போது, அவன் 100 ரூபா உழைச்சி என் பிள்ளைக்கு கொடுத்தா போது, அப்படிதான் நான் பார்ப்பேன்னு அவர் சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு உலகத்தில் உள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்கு இப்படி சிந்தை வருமடா. தேவ பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி சிந்தை வரணும்? இந்த யாரப்பா குடிக்காம இருக்கிறான்னு சொன்னா, அல்லேலூயா, அவன் வாயில சுடுதண்ணியை ஊத்தி தான் கழுவணும். அல்லேலூயா. அந்த வார்த்தையே நல்லதில்ல வார்த்தை. ஆமென். அதை ஸ்தோத்திரா. அல்லேலூயா. சட்டசபையிலிருந்து சொல்லுவாங்க, அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் சொல்லுவாங்க. சட்டசபையில இவர் தப்பா பேசிட்டார், அந்த வார்த்தையை நாங்க நிராகரிக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தையை வாயில வரக்கூடாது. அல்லேலூயா. குடிக்காம வாழணும். குடிக்காதவனுக்கு ஆமென் அப்படிப்பட்ட சம்பந்தங்களை நீங்க ஏற்படுத்தணும் தேவ பிள்ளைகளை. ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் சாகிறார்கள். எதுல? கஞ்சாவுல, போதையில, மதுபானத்துல. அல்லேலூயா. ஆனால் இந்த வேதத்தை நீ கையில தூக்கி இந்த வேதத்தை நீ வாசி. அல்லேலூயா. மகதலேனா மரியாள இயேசு வாழ வைப்பதற்காக உயிர்த்தெழுந்த தெய்வம் இவ்வளவு உயிர்த்தெழுந்து யாருக்கு தரிசனமாகாத கடவுள் இந்த மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறார். எதுக்காக? அவள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்க, அவளை சந்தோஷமா வாழ வைக்க, அவள் கண்ணீரை துடைக்க. அவர் ஒருவர் தான் உன் குடும்பத்து மேல அக்கறை உள்ளவர். இந்த இயேசு நாமம் ஓ வாயில எப்போது வரட்டும். அல்லேலூயா. இயேசு இயேசுன்னு தூங்கும் போதெல்லாம் நீ சொல்லு. நடக்கும் பொழுதெல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து 2வதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிப்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், சீசர்கள் இயேசு இறந்துட்டார், இயேசுவை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சீசர்கள் எல்லாரும் ஒரு ரூம்ப அடைச்சு கொண்டு பயந்து கொண்டு போய் இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். சீசர்கள் எல்லாரும் பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள கதவை அடைச்சு கொண்டு எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு இருதயத்துல ஒரு பயம், யூதர்கள் நம்மையும் கொல்லுவார்களோ, இயேசு இறந்துட்டார். அல்லேலூயா. இயேசு அடக்கம் பண்ணிட்டு வந்து ரூமுக்குள்ள அடைஞ்சு போய் கிடக்கிறாங்க. எல்லாரும் இருதயத்தில் ஒரு திகில், எல்லாரும் இருதயத்தில் ஒரு பயம். ஆனால் இயேசு கதவை யாரையும் திறக்காமலே இயேசு அந்த ரூமுக்குள்ள வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. பயம் போக்கும் தெய்வம், கலக்கங்கள் மாற்றும் தெய்வம். அல்லேலூயா. ஒரு இருதயத்தில் உள்ள பயத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம், கலக்கத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம். யார் அவர்? அவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒரு மாதிரி பயத்துக்குள்ள போகுதா, ஒரு கலக்கத்துக்குள்ள போகுதா, ஒரு வியாதி பிடிக்கிறது மாதிரி ஒரு பயம் வருதா, அல்லேலூயா, ஒரு மரணம் நடக்கிறது மாதிரி ஒரு பயம் வருதா, அந்த பயத்தை மாற்றுகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். வேறு எந்த தெய்வம் என்று சொல்லுகிறவைகளும்
உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பயத்தை மாற்றாது, உனக்கு சமாதானத்தை தராது. இயேசு மாத்திரமே உனக்கு சமாதானத்தை தருகிற தெய்வம். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு யாரு கதவை திறந்து பூட்ட திறந்து ஹல்லேலூயா சாவி எடுத்துட்டு போய் வாங்கன்னு சொல்றதுக்கு வேலை இல்லை. இயேசு இப்போ உயிர் தெழுந்த தெய்வமாக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அவர் இப்போ கதவு பூட்டப்பட்டிருக்கையிலே ரூமுக்குள்ள வந்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு ரூம்பு தேவையில்லை, ரூமுக்கு ஒரு கதவு தேவையில்லை, கதவுக்கு ஒரு பூட்டு தேவையில்லை. பூட்டு போடுறா இல்லனா சாமியை யாராவது நினைச்சிருவாங்க, தூக்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ரூம்பு தேவையில்லை, பூட்டு தேவையில்லை, சாவி தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கதவு பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு என்ன பட்டார்களா? சந்தோஷப்பட்டார்களா? ஹல்லேலூயா. ஏசப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பயம் நீங்கிறது, கலக்கம் நீங்குகிறது. ஹல்லேலூயா. இப்போ அவர்களுக்கு இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா. ஏசப்பாவை கண்டவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுகிறார். சமாதானத்தை கொடுக்கும் தேவன். உங்க குடும்பத்துல ஏசப்பாவை நீங்க ஆராதிச்சீங்கன்னா உங்க குடும்பம் சமாதானமா இருக்கு. உங்க குடும்பம் ஒரு பரலோக சந்தோஷத்தை காணும். ஹல்லேலூயா. ஆகவே கவலையா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது பயம் நீங்கிருச்சு. ஹல்லேலூயா. எல்லா கலக்கமும் நீங்கிட்டு இருதயத்துல சந்தோஷம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்துல வீட்டு ஜெபம் நடக்கிறது? கையை தூக்கு பாபா. என் வீட்டுல வீட்டு ஜெபம் நடக்கிறது, குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. கையை தூக்கு பாபா, கையை தூக்குங்க. குடும்ப ஜெபம் நடக்கிற வீடெல்லாம் கையை தூக்காமீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா ஒரு வீடு இருக்கணும்னா அந்த வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கணும். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் நடந்தா அந்த வீட்டுக்குள்ள ஏசப்பா வருவாரு. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஜெபம் நடக்கணும். வீட்டுக்குள்ள ஜெபம் நடந்தா இயேசு அந்த வீட்டுக்குள்ள வருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடும்ப ஜெபம் நடந்தா இயேசு அந்த வீட்டுக்குள்ள வருவாரு. ஆமென். நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்க வீட்டில டிவியில சினிமாவில் டிவியில சினிமா ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது கொஞ்சம் கசப்பா இருக்கலாம். ஆமென். அது நல்லதுதான். ஹல்லேலூயா. சினிமா பார்த்தோம்னா பிள்ளைகளை கெட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உன் குடும்பத்தில் டிவியில சினிமா ஓடக்கூடாது. உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அதில் அசிங்கமான காட்சியெல்லாம் வரும். அதை பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் இருதயங்கள் கெட்டு போயிடும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சினிமா என்பது மனிதர்களை கெட்ட வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஆமென். வீட்டில் சத்தியம் நியூஸ்ல எதை பார்க்கலாம்? ஆமென். ஏதாவது ஒரு கூட்டங்கள், நல்ல நற்செய்தி கூட்டங்களை பார்க்கலாம். ஆமென். பாவம் இல்லாததை பார்க்கலாம், பாவமானதை பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமான பாதையில போக கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள ரஜினிகாந்த் வரக்கூடாது, விஜயகாந்த் வரக்கூடாது, நயன் தாரா வரக்கூடாது. ஹல்லேலூயா. 8 தாரா வரக்கூடாது, 7 தாரா வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நடிகர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீடு நல்லா இருக்காது. இங்கே வீட்டுக்குள்ள ஏசப்பா வருகிறார். இந்த வீட்டுக்குள்ளே ஏசப்பா ரூமுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு வந்தா தான் நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷம். இயேசு வந்தா நம்ம குடும்பத்துல சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். பொழுது அடைஞ்சு லேசா ஒரு 6 மணி 7 மணி ஆயிட்டா குடும்ப ஜெபத்துக்கு உட்கார்ந்துடணும். ஹல்லேலூயா. ஆனா சாத்தா முதலாவது வேலை செய்வான். யாருக்குள்ள இருந்து? புருஷனுக்குள்ள இருந்து. புருஷன் ஒத்துழைக்க மாட்டா. ஹல்லேலூயா. சில நேரம் பிள்ளைகள் ஒத்துழைக்காது. ஆம்பளை பிள்ளைய தான் சில பேர் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா, சில வீட்டில் போன்னு பார்த்தா பெண் பிள்ளைகளே அப்படித்தான் இருக்கிறாங்க. சில பெண் பிள்ளைகளை பார்த்தா அவளுக்கு மீசை தான் முளையலை.
அல்லேலூயா. அட எப்படி இருக்கிறா? சந்திர கடத்தல் வீரப்ப மாதிரி இருக்கிறா, ரொம்ப ராங்கா. அல்லேலூயா, ஆமென். பேச்செல்லாம் எப்படி இருக்குது? ஆம்பளை மாதிரி. அல்லேலூயா. ஆனா இயற்கையாகவே கடவுள் பெண்களுக்கு தான் அன்பையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் பாசத்தையும் அதிகமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா இப்போ காலத்துல சில பிள்ளைகளுக்கு ஆம்பளை மாதிரி இருதயம், குடும்ப ஜெபத்துக்கு உட்கார்றது கிடையாது. அல்லேலூயா, வீட்டில் திமிரா பேசுகிறது. ஆமென். அது குடும்பம் நல்லா இருக்காது, குடும்பம் கொண்டு போக முடியாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் முதலாவது தரிசனமாகிறார். யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு. அல்லேலூயா. அவள் அழுகிறவளா இருந்தாள், ஏசப்பாவை நினைச்சு கலங்குகிறவளா இருந்தாள். அவளுடைய சந்தோஷத்தை துக்கத்தை சந்தோஷமா மாற்ற இயேசு அவளுக்கு தரிசனமாகிறார். இரண்டாவதாக சீசர்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இயேசு அந்த ரூமுக்குள்ள வந்து சமாதானம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள ஏசப்பா வர்றதுக்கு வழி என்ன? நம்ம வீட்டுல ஜெபம் நடக்கணும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்னப்படும். வீடுனா அது ஜெபிக்கிற ஒரு வீடா இருக்கணும். அல்லேலூயா. சண்டை ஒரு வேளை வந்தாலும் பரவாயில்லை, ஜெபத்தை உற்றாத. ஆமென். வீட்டுல சில பிரச்சனைகள் எழும்பினாலும் பரவாயில்லை, குடும்ப ஜெபத்தை உற்றாத. அல்லேலூயா. குடும்ப ஜெபம் கண்டிப்பா நடக்கணும். நாங்க ஆண்டவர் அறியாத இருந்த காலத்துல, அல்லேலூயா, எங்க அக்கா மாதிரிலாம் வாலிப பிள்ளைகளை வீட்டில் இருக்கும்போது, ஆமென், கண்டிப்பா குடும்ப ஜெபம் நடக்கும். ஆமென். இந்த அருளிந்த மரிய அப்ப ஆண்டவர் யாருன்னு தெரியாது, இயேசுதான் தெய்வமா. அல்லேலூயா. ஆமென். இந்த இயேசுநாதர் அறிவிக்க வந்தாங்களே, அவங்க தான் தெய்வமா யாரும் இன்னும் அதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த மந்திரத்தை சொல்றது. அல்லேலூயா. அந்த மந்திரத்தை சொல்லி குடும்ப ஜெபம் நடக்கும். ஆமென். ஆமென், ஸ்தோத்திரா. எங்க அம்மா கையில ஜெபமாலையோடு பக்தியா உட்கார்ந்துருப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். குடும்ப ஜெபம் கண்டிப்பா நடக்கும். அந்த புண்ணியவான்களை சொல்லி ஜெபம் பண்றது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆமென். அங்க போனார், இங்கே பிரயாணப்பட்டு வந்தார். தமஸ்குவில் இருந்து எங்க வந்தார்? இஸ்பானியா தேசத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றது. அல்லேலூயா. அது பைபிள்ல படிச்சு பார்த்தா தான் தெரியுது. பவுலடியார், ஆமென், அவர் தமஸ்குல இருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு அவர் வந்தார். அதெல்லாம் ஒரு அந்த காலத்துல மந்திரம் ஜெபம். அல்லேலூயா. இஸ்பானியா தேசத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபம் பண்ணாம சோறு கிடையாது. அந்த ஜெபம் கண்டிப்பா எல்லா பிள்ளைகளும் உட்கார்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. அப்படி வளர்ந்ததுனாலதான் ஆண்டவர் கடவுள் என்னை அறியாம எங்கேயோ பிள்ளைகள் தடவிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய அவருடைய ரட்சிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி அவர் குடும்பமா கடவுளுடைய வழியில கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது சின்ன பிள்ளையில, நாங்க சின்ன பிள்ளையில 40, 45, 50 வருஷத்துக்கு மேல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுல கண்டிப்பா குடும்ப ஜெபம் நடக்கும் பொழுது இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வருவான். நான் சொல்றதை நோட்ல எழுதி வச்சுக்க. கண்டிப்பா குடும்ப ஜெபம் பண்ணணும். நான் சொல்றதை நிறைய பேர் கேட்காம எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, போதகர் சொல்லை கேட்க மறந்தேனே. நீதிமொழிகள் இருக்குது, என் போதகர் சொல்ல கேட்க மறந்தேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அழுகுவானா. நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கண்டிப்பா குடும்ப ஜெபம் நடத்து. அவன் கணவன் மனைவி பிள்ளைகளா குடும்ப ஜெபம் பண்ணி இயேசு அந்த ரூமுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம். ஆக இயேசு ஒருவர் தான் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். இயேசு வந்துதான் நம்ம குடும்பத்துல சமாதானம். இயேசு வந்தா தான் நம்ம வீட்டுல சந்தோஷம். ஆகவே சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூணாவதாக லூக்கா 24 13 வரை வாசிப்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போனார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகங்களாய் வழியை நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய
கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு இரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த எம்மாவூர் சீடர்களுக்கு 3வது காரியமாக அவர்களுடைய கண்களை தேவன் திறக்கும்படி அங்கே அவர்களோடு வந்து பேசுகிறார். பாருங்கள், இந்த 25 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா யோசிக்கணும். நமக்கு மந்த இருதயம் இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது உடனே அர்த்தம் புரியுதா புரியலையா, அல்லேலூயா என்று உங்களையே நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இந்த எம்மாவூர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா, மந்த இருதயம். ஆமென். நான் படிக்கும் பொழுது எனக்கு படிப்பே வராது. என்னைய அந்த டீச்சர் சொல்லுவாங்க மக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்தில் படிப்பை ஒரு பெருசாவே யாருமே எடுத்துக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா. 6ஆம் கிளாஸ்ல தான், ஆமென், 4ஆம் கிளாஸ்ல பென்சில் கிடைக்கும், 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்லயே பேனா கிடைக்கும். அல்லேலூயா. என்னை பார்த்து மக்குன்னு சொல்லுவாப்புல. ஒரு கன்னியாஸ்திரி சிஸ்டர், திருச்சியை சேர்ந்தவங்க, ரொம்ப தாழ்மையான ஒரு சிஸ்டர். அவங்க தலையில கொட்டிட்டு சொல்லுவாங்க, மக்கு பையில சொல்லுவாங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு பாடமே வராது. நானும் கர்த்தாவே ஏன் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா ராயப்பண்ணனுக்கு அல்லேலூயா இப்படி புக்கை இப்படி பார்த்துட்டு வச்ச உடனே பரீட்சையில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாப்புல. அதனால எங்க ராயப்பண்ணனை சுத்தி மொத்தம் ஒரு 7 பேர் சுத்திட்டே தெரியுவாங்க. எதுக்கு? காப்பி அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவன் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம ஊர்ல பார்க்கலாம். அந்த காலத்துல ராயப்பண்ணிட்ட இந்த கேட்கறதுக்காக, பரீட்சையில் ஏதாவது கேட்கறதுக்காக பக்கத்திலே வருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு எத்தனை தடவை 50 தடவை படிச்சாலும் மனசுக்குள்ள என்ன செய்யாது, தங்கவே தங்காது. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துருப்போம், எடுத்த பார்த்தா எங்கேயோ பறந்தே போயிருச்சே. அல்லேலூயா, ஒண்ணுமே மனசுல இருக்காது. அல்லேலூயா. ஆனா நான் வேதத்தை படிக்க ஆரம்பிச்ச பின்னாடி இந்த வேதம் ஒண்ணுதான் என் உள்ளத்துல தங்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. பைபிள் வசனம் எல்லாம் தானா தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த படிப்பு ஒண்ணுமே தங்கவே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த எம்மாவூர் சீடர்களை பார்த்து கேட்கிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆவிக்குரிய காரியங்களை நாம் மந்த இருதயத்தோடு யோசித்தோம் என்றால் நம்மையும் பார்த்து அப்படித்தான் ஆண்டவர் கேட்பார். ஆக ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பதாக ஒரு ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எம்மாவூர் சீடர்களை சந்தித்திருக்கிறார். மந்த இருதயத்தை மாற்ற எம்மாவூர் சீடர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர்களுடைய கண்களை திறக்க, அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்க ஆண்டவர் அங்கே எம்மாவூர் சீடர்களை ஆண்டவர் சந்தித்து மூன்றாவது ஊழியமாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆக ஒன்று யோசிக்கணும், ஆண்டவர் நினைக்கிறது என்னன்னா, பைபிள் வசனத்தை வாசிச்சோன்னே ஆமே நமக்கு புரியணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
அதனால பைபிளை திரும்ப திரும்ப படிக்கணும். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வசனத்தை 3 மணி நேரமா படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமென். அதை மனப்பாடம் பண்றதுக்காக, அது அர்த்தம் புரிவதற்காக திரும்ப திரும்ப ரிட்டன்ல அதிலேயே வந்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்? அதில் உள்ள அர்த்தம் புரிவதற்காக ஓயாம படிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, பைபிள் வசனம் உங்களுக்கு புரியலையா? அந்த புரிய வைப்பதற்காக ஆண்டவர் எம்மாவூர் சீடர்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும்னா பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பைபிள்ல எழுதப்பட்ட யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இந்த பாட்டு தான், இந்த வசனம் தான். என்ன பாட்டு? அப்புறம் போகிறவர் போல போனார். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் வந்தீங்களா? அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். லூக்கா 24:28 இருக்குது. அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். இந்த பாட்டுதான் இப்ப நிறைய பேர் என்ன செய்றாங்க? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அல்லேலூயா. இதை வச்சு ஒரு பாட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாட்டு நல்லா தான் இருக்குது, படிக்கிற ஆள் என்ன செய்யல? சரியில்லை. பயங்கர மேக்கப். அல்லேலூயா. நானும் அப்புறம் மேலே தூக்கி விட்டுருவேன், நீ அப்புறம் போ. ஆமென். நான் அவன் வரும்போது நான் தூக்கி விடுவேன், நீ அப்புறம் போ அப்படின்னு மேலே தூக்கி விட்டுருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே இயேசு அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி 29 வாசிய. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படி அந்த எம்மாவூர் சீசர்களுக்கு ஊழியம் செய்ய இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர்கள் கண்கள் திறக்கப்படும்படி ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அந்த எம்மாவூர் சீடர்களுக்கு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பவுல், ஆமென், புதிய ஏற்பாட்டில் இருந்த சவுல், அவன் பவுல் என்கிற ஊழியக்காரனாக மாறுகிற பொழுது, ஆமென், அந்த அனனியா ஜெபம் பண்ணும் போது கண்களில் இருந்து மீன் செதில்கள் கீழே விழுந்தது. அப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை அறியறதற்கு முன்னே, அல்லேலூயா, கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்குள்ள வர வரத்தான் கண்கள் திறக்கப்படும். இப்போ கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு 2-3 வாரமா வந்தேன், ஆனால் ஒன்னும் புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது போக போக சத்திய விளங்க விளங்க புரிய புரிய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அந்த எம்மாவூர் சீசர்களுக்கு கொடுத்த பொழுது அதை வாங்கி அவர்கள் சாப்பிட்ட பின்பு கண்கள் திறக்கப்பட்டது. அது எதை குறிக்கிறது? திருவிருந்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த அப்பத்தை அவர்கள் வாங்கி சாப்பிட்ட பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. அப்படின்னா நீ ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து அவன் திருவிருந்தில் நீ கலந்து கொள்ளும் பொழுது அவன் கண்கள் புதிதா திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அப்பொழுது அப்பொழுது அதை அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அல்லேலூயா, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவர் அவளோடு கூடி வந்தவர்கள் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, அல்லேலூயா, இப்போ அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்க பார்த்தோம் சொல்லி எம்மாவூர் சீடர்கள் மற்ற சீடர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஆக அவருடைய கண்களை தேவன் திறக்க 3வது ஊழியமாக இறங்கி வந்தார். அவருடைய மந்த இருதயத்தை போக்க ஆண்டவர் 3வது தடவையாக 3வது ஊழியமாக
எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. யோவான் 20வது அதிகாரத்திலே 4வதாக யோவான் 20:25 வரை வாசிப்போம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒளிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, நீ அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு 4வது ஊழியமாக தோமாவுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படி ஆண்டவர் இயேசு அங்கே ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த வேதத்தை நீங்க படிக்கும் போதே தெரியும், அப்படியே வந்து இறங்கிட்டு நேர யாரத்தான் பார்க்கிறா? தோமாவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். பாருங்க, ஸ்தோத்திரம். தோமா சீசர்களோடு இருக்கிறத ஆமை வானத்துல உலாவுகிற இயேசு பார்த்துட்டு இந்த தோமாவுடைய அவிசுவாசத்தை நீக்க முதல்ல ஒரு தடவை சீசர்களோடு பேசிட்டார். ஆனா அந்த நேரத்தில் தோமா இல்ல. தோமாவுடைய எண்ணம் எப்படி? அவருடைய காயத்துல என் விரலை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் என்று சொன்னத கடவுள் கேட்டு தோமாவுடைய அவிசுவாசம் நீங்க மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, அப்படின்னா 40 நாளா இயேசு உயிர் தெளிந்து பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவும் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னார். பாருங்கள், அவனுடைய அவிசுவாசத்தை நீக்க இயேசு 8 நாளைக்கு பின்பு திரும்ப தோமாவுக்காகவே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கடவுள் விரும்புறது என்ன? நம்ம அவிசுவாசத்தோடு இருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பா மேல நல்ல விசுவாசம் வைங்க. என் குடும்பத்தை அவர் நடத்துவா, என் பிள்ளைகளை அவர் நடத்துவா, என் தொழிலை அவர் நடத்துவா. இயேசு என்னை கைவிட மாட்டா. அல்லேலூயா. இயேசு என்னை ஆசீர்வதிப்பா, என்னை தாங்குவார் அவர். ஆகவே தோமா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவே அவிசுவாசியா இராதே, நீ விசுவாசியா இரு என்று சொல்லி. அல்லேலூயா. திரும்ப தோமாவுக்கு தரிசனமாகி, உன்னுடைய விரலை என்னுடைய கையிலே போடு, என் லாவில் உள்ள காயத்தில் விரலை போடு அப்படின்னு சொல்லி போட்டு காமித்து, ஆமென், அவன் இயேசுவே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டதினால் விசுவாசிக்கிறாயா, காணாமல் விசுவாசிக்கிற என் பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? பாக்கியவான்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தெய்வ பிள்ளைகளே, கடவுள் 4வதாக அவர்களுக்கு அந்த ஊழியத்தை செய்கிறார், அவிசுவாசத்தை போக்க. அந்த தோமாதான் தமிழ்நாட்டில் சென்னையில் பல்லாவரம் என்கிற இடத்துல அவருடைய கல்லறை இருக்கிறது. 12 சீசர்கள்ல ஆமென், ஒரு சீசன் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு சீசனுடைய சாமி சடலம் இல்லை. அல்லேலூயா.
எந்த ஒரு பெரிய நாட்டிலையும் சீசர்களுடைய சடலம் இல்லை. ஆனா இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல 12 சீசர்கள் ஒரு சீசனுடைய சடலம் யாமே சென்னை பல்லாவரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தோமாவுடைய கல்லறையை பார்த்திருக்கிறீங்க? ஒரு 4-5 பேர் கையை தூக்குறீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தோமாவுடைய கல்லறையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறது? போலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஈஸி தான். ஆமென். நம்முடைய மாநிலத்துக்கு தலைநகரம் சென்னையில் அந்த கல்லறை பல்லாவரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, சென்ட் தோமஸ் மவுண்ட்னு சொல்கிற இடத்துல கல்லறை இருக்கிறது. நாங்கள் போய் பார்த்துக்கிருந்தோம். அல்லேலூயா, இந்த கல்லறையை பார்த்துக்கிட்டே நிற்கும் போது யாருமே இல்லை. கொஞ்சம் கல்லறை கிட்ட நிற்க கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. அல்லேலூயா, அது கொஞ்சம் சுரங்கத்துக்குள்ளே பூமிக்கு அடியில் அவன் தோண்டி உள்ளே வச்சுருக்காங்க கல்லறையை. அல்லேலூயா, ஒரு ஏணிப்படி மாதிரி இருந்துச்சு. இந்த கல்லறை கிட்ட நின்றுக்கிற போது கூட்டமாக யாராவது வருவாங்கன்னு பார்த்தேன். யாரையும் காணோம். ஒத்தால நின்றுக்கிருந்தேன். அப்போ கொஞ்சம் ஏசப்பா உங்கள் சீசன் சொல்லி நினச்சிக்கிருக்கிறேன். பக்கத்தில் இப்படி படக்குன்னு திரும்பினா ஒரு வெள்ளைக்காரி தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளைன்னு ஒரு அம்மா, ஒரு வெள்ளைக்காரி. அவள் அப்படியே தலையெல்லாம் இப்படி முடி இப்படி கிடக்குது. அவள் அப்படியே கண்ணரண்டே பொத்திட்டு இப்படியே நிற்கிறா. தியானம் என்ன ஜெபம் பண்ணுறா. அல்லேலூயா, நானும் இப்படி கல்லறையை பார்த்து இப்படி திரும்பினா அந்த அம்மா முடியை விரித்து போட்டுட்டு வெள்ளைன்னு தலையை பஞ்சு மாதிரி முடியை விரித்து போட்டுட்டு அவள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா. அப்போதான் தெரிஞ்சு அந்த அம்மா ஏதோ ஜெபம் பண்ணிக்கிருக்கா போலன்னு. உடனே எனக்கு ஒரு மாதிரியாகி ஒரு தேவ தூதன் தான் வந்து நிற்கானா, என்னென்னு புரியலேன்னு பார்த்தா. அப்புறம் அந்த அம்மா அசையாமல் நின்றுக்கு இருந்தாங்க. ஜெபம் பண்ணுறாங்க போலன்னு சொல்லி கொஞ்சம் இருதயத்தில் பயத்தெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் மேலே ஏறி வந்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆகவே நம்ம அந்த கல்லறையை ஒரு நாள் போய் பார்க்கணும். அல்லேலூயா, பாருங்க. ஏன் இந்த இந்தியா தேசத்துல தமிழ்நாடு மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்? தமிழ்நாட்டில் சபைகள் ஏன் பெருகி இருக்கிறது? அது ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மாநிலத்திலும் இல்லாத தேவ பிள்ளைகள் தமிழ்நாட்டில் ஏன் பெறுகிறார்கள்? இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் 12 சீசர்கள் ஒரு சீசனுடைய இரத்தம் இந்த மாநிலத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு தீவிரமா ஒரு விதையாக கோதுமை மணியாக தோமா இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம நாடு தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, தமிழ்நாடு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, தமிழ்நாடு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தோமாவுக்கு தான் கடவுள் 8 நாளைக்கு பின்பு தரிசனமாகி அவிசுவாசியாயிராத விசுவாசியாயிரு என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, ஆனால் சொல்ல நேரம் கிடையாது. இன்னும் ஒரு 4 பார்ப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 பாயிண்ட் நாம் தியானிச்சிருக்கிறோம். என்னென்ன பாயிண்டுகள்? ஆமே, மகதலேனா மரியாளுடைய கண்ணீரை தேவன் துடைத்தார். 2வது, சீசர்களுடைய பயத்தை ஆண்டவர் நீக்கினார். அல்லேலூயா. 3வதாக, எம்மாவூர் சீடர்களுடைய கண்களை தேவன் திறந்து அவருடைய மந்த இருதயத்தை ஆண்டவர் மாற்றினார். 4வதாக, தோமாவின் அவிசுவாசத்தை ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி அவனை ஒரு விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அன்றைக்கு இயேசு அவனுக்காகவே தரிசனமானார் என்று பைபிள் இருக்குது. அதனாலதான் அந்த தோமா இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு கப்பல் பயணம் செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஒரு கப்பல் பயணம் எத்தனை மாசம் தெரியுமா? 6 மாசமா. இஸ்ரேல் தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு கப்பல்ல வருவதற்கு 6 மாசமா வருவாங்களாம். வாந்தி எடுத்துக்கொண்டு ரொம்ப சீரியஸா வந்து கீழே இறங்குவாங்களாம். கடலே தெரியாத ஆட்கள் கடல்ல பயணம் பண்ணுவாங்க. ஏன்? அப்போ ஃபிளைட் இல்லை, ட்ரெயின் இல்லை, எந்த ஒரு வசதியும் கிடையாது. அவன் நடந்துதான் எல்லாம் மனிதனு பயணம் பண்ணணும். ஆனா கப்பல் இருந்தது, தோணி. அந்த தோணியில பாய் அடிச்சு, அதுவும் இன்ஜின் கிடையாது, இன்ஜின் கண்டுபிடிக்கல, பாய் அடிச்சு காத்து வாக்குல அவன் அந்த காத்துக்கு இந்த காத்துக்கு பாய் அடிச்சு வந்து 6 மாசம் கழிச்சு அவன் அந்த நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்களா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் தோமா, வாமிட் எடுத்து. அல்லேலூயா, அப்படி ஊழியம் செய்தவங்க தான் தோமா. அல்லேலூயா, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நாம ஏசப்பாவுக்காக என்ன கஷ்டப்படுகிறோம்? ஆமென். இயேசுவுக்காக என்ன கஷ்டப்படுகிறோம், என்ன பாடுபடுகிறோம்? அல்லேலூயா,
என்ன துன்பப்படுகிறோம். இந்த தோமாவை பாருங்க, 6 மாதமா பாயடிச்ச தோணியில கப்பல்ல ஏறி பயணம் பண்ணி வந்திருக்கிறான். ஆக இயேசுவுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவான், சபைக்கு போவான். அல்லேலூயா, ஆமென். ஆசைகளை விடுவான், சினிமா ஆசையை விடுவான், மதுபான ஆசைகளை விடுவான், விபச்சார பழக்க வழக்க ஆசைகளை விட்டு இயேசப்பாவுக்காக மனதில் கொஞ்சம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக நான் வாழுவேன், இயேசுவுக்காக என் துன்பத்தை நான் சகிப்பேன். அல்லேலூயா, இயேசுவுக்காக நான் வாழ ஆரம்பிப்பேன். எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.